அண்ணே மேடம் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். ஏன அவரு அந்த அதிகாரி என்ன பத்தி தப்பா பேசினதா சொல்றாரு. நீங்க எதுவுமே கேட்கலன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல சண்டை நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல அவங்க பேசியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா உங்க காதுலயும் கேட்டிருக்கும்ல. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்றீங்களா? ஆமா மேடம், தப்பா தான் பேசினாங்க. அப்புறம் ஏன்னு நீங்க உண்மையை சொல்லல? இல்ல மேடம், அதிகாரிங்க சஸ்பெண்ட் ஆனாலும் திரும்ப வேலைக்கு வந்துருவாங்க. நாளை பின்ன கையெழுத்து வேணும்னா விஓஓ தாசில்தார்னு போய் நிக்கணும். அவங்க ஏதாவது வில்லங்க பண்ணிட்டா அதனாலதான் மேடம் அப்படி சொன்னேன். சரிண்ணே, அவங்க என்ன பேசினாங்கன்னு உண்மையை சொல்லுங்க. அந்த சிசிடிவி வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா? ஆமா மேடம். ஃபுட்டேஜ் இருக்கா? நான் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க மேடம். நான் நேர்மையா இருக்கிறது மட்டும் விஷயம் இல்ல சார். என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. அதுவும் மாற காரணம் இல்லாம யார் மேலயும் கை வைக்க மாட்டான். இப்போ நீங்க பண்ண தப்புக்கு இந்த வீடியோவை எவிடன்ஸா வச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகணும் தெரியுமா? டிஸ்மிஸ் ஆயிடுவீங்க சார். அதுக்கப்புறம் நீங்கன்னு இல்ல, உங்க குடும்பத்துல யாருமே கவர்மெண்ட் வேலைக்கு வர முடியாதபடி என்னால ஆக்ஷன் எடுக்க முடியும். பண்ணட்டுமா? மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இனிமே அப்படி பேச மாட்டோம் மேடம். மன்னிக்கிறதா? மன்னிக்கிற மாதிரி தப்பா சார் நீங்க ரெண்டு பேருமே பண்ணிருக்கீங்க. ஒரு பொண்ணு இந்த சொசைட்டில படிச்சு முன்னேறி இந்த நிலைமைக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதுக்காக அவ எவ்வளவு வலியும் வேதனையும் சந்திச்சிருப்பா தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா போயிடுச்சுல போற போக்குல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொறுப்புக்கு வந்தா அவளும் இந்த மாதிரி தான் அசிங்கமா பேசுவீங்களா? உங்களுக்கும் குழந்தை குடும்பம்னு எல்லாம் இருக்குல்ல. கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட தானே குடும்பம் நடத்துறீங்க. உங்க வீட்டுல பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவீங்களா சார்? ஒரு பொண்ண தப்பா பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு பொண்ணுங்களை நினைச்சு பாருங்க சார். அதையும் மீறி நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் மனுஷங்களே கிடையாது. மேடம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவங்க மாறன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்க வச்சிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க கிளம்புங்க. ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தேம். மரவா போலாம். ஓ, நீங்கெல்லாம் மனுஷனுங்களா? இருந்தாத ஜென்மங்கய்யா. நீங்கெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கீங்க? அத்தை, என் பொண்டாட்டி கோச்சிட்டு போறான்னு நினைக்கிறியா? நோ, அவ வெக்கப்பட்டு போறா. இங்க இருந்தா நீங்களா டீஸ் பண்ணுவீங்கல்ல, அதனாலதான். என் பொண்டாட்டி எனக்காக எப்படி எல்லாம் சண்டை போட்டா தெரியுமா? அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் மொமெண்ட் அது. அத நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. மாறா, மிஸ் பண்ணிட்டீங்க. இங்க பாரு, புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே ஒரே கொட்டா கொட்டிடுவேன். வழி இது, தொடச்சுக்க. சடப். நாங்க ஒத்துமையா இருக்கிறத பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கா? இவனை உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். பேச்சு. உன்னோட வேலை என்ன? சாப்பிட்டியாடா, தூங்குனியாடா, தூணை புடிச்சு உட்கார்ந்து அழுதியாடான்னு இருக்கணும். தேவையில்லாம எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு நம்ம பத்தி என்ன தெரியும்? ஐயோ, என்ன? என்னோட காதல் மிக மிக புனிதமானது. பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? மாறா, நீயும் வீராவும் எப்போ இப்படியே இருக்கணும்டா. நான் கூட ஏதாச்சும் வீரா என்ன முடிவு எடுக்க போதும்னு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, உனக்காக நின்று இருக்கா. பா, எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் எனக்கு ஒண்ணுனா என் பொண்டாட்டி வந்து நிப்பா. அவளுக்கு ஒண்ணுனா நான் போய் ஆப்வியஸ்லி நின்றுவேன். யூ நோ தட்ல. அதெல்லாம் எப்பவுமே மாறாதுப்பா. இந்த லவ் இருக்கிற வரைக்கும் யாராலும் எங்களை பிரிக்கவே முடியாது. சீக்கிரமே நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அதுக்கான சிக்னல் லைட் கொஞ்சம் பிரைட்டா எரியுது. நல்லா தெரியுதுடா. அப்படியே நடக்கட்டும். எப்பதான் தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இவங்க எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். ஆமா வள்ளி,
அதானே நம்மோட ஆசை. இவங்க மனசு இன்னும் பிரியல போலயே. பேருக்கு தான் பிரிஞ்சிருக்காங்க. நான் அவளுக்கு சவால் விட்ட மாதிரி அவ அவளுடைய நேர்மையும் விட்டு கொடுக்கல, புருஷனையும் விட்டு கொடுக்கல. வீரா, நீ பலைய ஆள்தான். ஆமா சார், அவங்க 2 பேருமே ஃப்ராடுங்க. நேர்மையா யாரு என்ன வேலை செஞ்சாலும் தப்பானவங்க கண்ணுக்கு உறுத்த தானே சார் செய்யும். நேத்து கூப்பிட்டு திட்டின, மன்னிப்பு கேட்டாங்க. நான் அவங்கள வார்ன் பண்ணியிருக்கேன் சார். மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பாத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ம், வீரா, இந்த டீ குடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் வீரா. எதுக்கு? மறுபடியும் மாறனை எங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். நீயும் ரொம்ப நேர்மையான பொண்ணு. எங்க அவனை வெளியில கொண்டு வர மாட்டியோன்னு, அவன் மேல ஆக்ஷன் எடுத்துருவியோன்னு என்னென்னமோ குழம்பி போயிட்டேன். வள்ளிமா, எனக்கு மட்டும் என்ன அவனை தண்டிக்கணும்னு ஆசையா? அவன் நடந்துக்கிறது அப்படி இருக்கு. அவனுங்க தப்பா பேசினா அவன் அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் அவங்க மேல டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுப்பேன்ல. அதை விட்டுட்டு இவன் பாட்டுக்கு கையை நீட்டிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன போலீஸா? அது துரைக்கு ரொம்ப தான் கோவம் வருது. அவன் கோவத்தால நம்ம நிறைய இழந்துட்டோம் வள்ளிமா. அவன் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. ஆமா ஆமா, அவன் கொஞ்சம் முன்கோபக்காரன் தான். ஆனா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்ற மாதிரி, அவனுக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதை விட அதிகமா உன் மேல பாசம் இருக்கு. உன்னை யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவனால தாங்கவே முடியாதுல்ல. அதுதான் அவன் அப்படி பண்ணிட்டான். இருந்தாலும் நான் அவன் கிட்ட சொல்லி வைக்கிறேன். நேர்மையான பொண்டாட்டி கலெக்டரா இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ண 4 பேர் தப்பா பேசுவாங்கல்ல. நீ மட்டும் அவனை லவ் பண்றத விட்டுறாத. வள்ளிமா, இல்ல இல்ல, நீ கண்டிப்போட இருக்கிறத விட்டுறாத. நான் அவங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன். ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்ல இல்ல, சும்மா சும்மா. இந்த மாறனை சிக்க வைக்கிறதுக்கு சரியான பிளான் தான் பண்ணோம். ஆனா இந்த வீரா குறுக்க வந்து மொத்த பிளானையும் களைச்சு விட்டுட்டான். இந்த 2 பேருக்குள்ள இந்த லவ் இருக்கிற வரைக்கும் அவங்கள சீக்கிரமா என்னால பிரிக்க முடியாது. இவங்க 2 பேரும் ஒருத்தர் நம்புறத முதல்ல உடைக்கணும். அந்த நம்பிக்கை உடைஞ்சு போனாதான் நான் நினைச்சது சாதிக்க முடியும். என்ன பண்ணலாம்? ச்சே.